ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கிராப்ஸ் பற்றி பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் கிராப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தமாக கிராப்ஸ் வந்துட்டு அது வளர்ற சீசனை வச்சு 3 விதமாக பிரிப்பாங்க. சரியா? ஒன்று காரிஃப், இன்னொன்று ராபி, அண்ட் மூணாவதா பார்த்தீங்கன்னா ஜெயித். ஓகேவா? இதுதான் பயிர் வளரக்கூடிய, அதாவது கிராப்ஸ்லாம் வளரக்கூடிய சீசன். 3 பருவம். ஓகேவா? காரிஃப் அப்படிங்கிறது மழை பருவம். சரியா? ரெயின்ஃபால் எப்போ அதிகமா இருக்குமோ அந்த சீசன் தான் காரிஃப் சீசன். காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீசன்ல வளரக்கூடிய கிராப்ஸ் தான் என்ன காரிஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ராபி அப்படி பாத்தீங்கன்னா அது விண்டர்ல வரும். ஓகேவா? ராபி அப்படிங்கிறது விண்டர் கிராப்ஸ். அதே வந்துட்டு ஜெயித் அப்படிங்கிறது விண்டருக்கும் மழைக்கும் முன்னாடி சம்மர் கிராப்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, அந்த ஜெயித் அப்படிங்கிறது சம்மர் டைம்ல விளையக்கூடிய கிராப்ஸ் தான் ஜெயித் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொரு சீசன்லயும் என்னென்ன கிராப்ஸ் விளையுது அண்ட் அது முக்கியமான ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் அதோட டைம் பீரியட் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுல அந்த டைம் பீரியடும் கிராப்ஸ், என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு காரிஃப், என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு அதாவது ராபில வருது, செய்துல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ செக் பண்ணும்போது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்க, விச் கிராப் டஸ் நாட் ரெக்யூர் ஹை ரெயின்ஃபால் அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஹை ரெயின்ஃபாலும் ஹை டெம்பரேச்சரும் தேவைப்படாத கிராப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிராப்பை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரிஃப் கிராப்போட அந்த டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ரெயின்ஃபால். ஓகே, அதோட டெம்பரேச்சர் அபவுட் 25 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ அது ரெயின்ஃபால் வந்துட்டு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். இது ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க, which group belongs to the fiber crops and produced large scale. இதுல கொடுத்துருக்கிறதுல ஃபைபர் கிராப் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ கிராப் ரிலேட்டடா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? அண்ட் இங்க பாருங்க, கிரைன் கிராப்ஸ் இங்க இருக்கு பாருங்க இந்த கொஸ்டின். which of the following crops can be grown during kharif season. சரியா? காரிஃப் சீசன் அப்போ என்ன கிராப் விளையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி இங்க காட்டன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்போ ஓவராலாவே இந்த கிராப் ரிலேட்டடா நம்ம படிக்கணும். ஸோ அதுல நான் இன்னைக்கு இந்த சீசன் ரிலேட்டடா எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் நீங்க டீடைல்டா படிக்கணும்னா ஒவ்வொரு கிராப்புக்குமே தனித்தனியா படிக்கணும். சரியா? ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு கிராப்புக்குமே தனித்தனியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து இந்த சீசனை மட்டும் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? சீசனை எடுத்து பாத்தீங்கன்னா காரிஃப் கிராப் வந்துட்டு ஜூன் டு அக்டோபர் வரும். சரியா? ஜூன் டு அக்டோபர். ஜூன் ஜூலை மந்த்ல சோயிங் டைம்னா விதைக்கிறது. ஓகேவா? விதைக்கிறது. அண்ட் ஹார்வெஸ்டிங் டைம்னா அறுவடை செய்யறது. சரியா? ஜூன்ல விதைச்சு செப்டம்பர் அக்டோபர் டைம்ல அறுவடை செய்யறாங்க. ஸோ இதுதான் இந்த காரிஃப் சீசனோட டைம் பீரியட். அடுத்து அப்படி ராபி வந்தீங்கன்னா ராபியோட டைம் பீரியட் வந்துட்டு அங்க காரிஃப் முடிஞ்சதும் தொடங்கும். சரியா? மழைக்காலம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் தானே குளிர்காலம் வரும். ஸோ அக்டோபர் டு ஏப்ரல் வரைக்கும், சில டைம் மார்ச் இருக்கலாம், சில டைம் ஏப்ரல், சில டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்டோபர் டு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடியது ராபி சீசன். அப்புறம் செய்து பாத்தீங்கன்னா மார்ச் டு ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மார்ச்ல இருந்தும் எடுத்துக்கலாம், இல்ல ஏப்ரல்ல இருந்தும் எடுத்துக்கலாம். சரியா? சில டைம் எப்படி உங்களுக்கு சில டைம் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. ஆனா இது செய்துங்கிறது சம்மர் கிராப், ராபிங்கிறது விண்டர் கிராப், அண்ட் காரிஃப் அப்படிங்கிறது ரெயின் கிராப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்ன கிராப்ஸ்லாம் எந்தெந்த சீசன்ல விளையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாயம் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, ரைஸ், மெய்ஸ், ஸோ காட்டன், உரதுனா நம்ம உளுந்தம் பருப்பு, அது ஜோவர்னா சோளம், கிரவுண்ட் நட், சோயாபீன். ஸோ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மழைக்காலம், காரிஃப் சீசன். ஓகே, மழைக்காலத்துல மழை அதிகமா இருந்தாதான் நமக்கு ரைஸ், பேடிலாம் விளையும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைஸ், இதுல மெய்ஸ், இன்னும் சில மில்லட்ஸ் எல்லாம் சொல்லலாம். பாஜ்ரான்னு சொல்லுவோமா, கம்பு. ஓகே, கம்பு, ஜோவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மில்லட்ஸும் இந்த காரிஃப் சீசன்ல வரும். சரியா? பாஜ்ரா, ஜோவர். இன்னொன்னு பார்த்தா ராகி. ஸோ ராகியுமே மழை சீசன்ல தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் இருக்கு. ஸோ இதுல சுகர் கேனும் வரும். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன், ஏன்னா ஒரே சோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்காது. சுகர் கேன், ஜூட்டுமே காரிஃப் தான். ஓகேவா? ஜூட், காரிஃப். அப்புறம் காட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம். சரியா? இப்போ ப்ரீவியஸ் இயர்ல, இப்போ ரீசெண்டா இருந்ததுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க காட்டன்.
அப்புறம் பல்சஸ், இந்த உரத்தால் எல்லாமே அந்த பயிர் வகைகள்ல வந்துடும். சரியா? பல்சஸ், உரத்தால், தால் வகைகள். ஓகே, தால்னா பயிர் வகைகள்னு அர்த்தம். சரியா? டர்மரிக்குமே சரியா, நம்ம மஞ்சளுமே காரிஃப் சீசன் தான் கொடுத்துருக்காங்க, மழை காலத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முக்கியமா ஒரு ஸ்டேட்டா இருக்கும். ஏன்னா ரைஸ், மஞ்சள், சுகர்கானா இருக்கட்டும், காட்டனா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம தமிழ்நாடுல விளையுதுல. ஸோ அதனால தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கேரளா, கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஒடிசா, இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் சவுத்துல தான் வருது. ஓகேவா? சவுத்தும் இந்த இந்த இடத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஏரியாலாம் கவர் ஆகுது. ஓகே, ஸோ அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ராபிக்கு போகலாம். ராபி கிராப்ஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட், கோதுமை எல்லாரும் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து நார்த் இந்தியா சைடு தான் அதிகமா விளையும். ஸோ அங்க குளிர் வந்து அதிகம். ஓகேவா? நார்த் இந்தியா சைடு வந்து குளிர் அதிகம், அதனால அங்கதான் வீட்டு. மஸ்டர்ட்னா வந்துட்டு நம்ம கடுகு. சரியா? கடுகு, அப்புறம் பட்டாணி, பார்லி, கிராம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னன்னா நமக்கு விண்டர் கிராப்ஸ் தான். இது கூட இன்னும் சேர்த்துக்கலாம், நீங்க பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், அப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ, டொமேட்டோ, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயில் சீட்ஸ் எல்லாமே இங்க ராபி கிராப்ஸ்ல தான் வரும். சரி, ஆயில் சீட்ஸ்னா இதுக்கு கீழே எல்லாம் வரும். மஸ்டர்டும் ஒரு ஆயில் சீட் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் சீட் தான். ஓகே, சன்ஃபிளவர் ஆயில் சீட் தான். அப்புறம் ரேப் சீட் இருக்கு, செசேமி சீட், மஸ்டர்ட் பார்த்தோம், சன்ஃபிளவர் பார்த்தோம், ரேப் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் இருக்கு. ஸோ இதெல்லாமே ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வின்டர் சீசன்ல தான் வளரக்கூடியது. ஓகே, ஆயில் சீட்ஸ் எல்லாமே வின்டர் சீசன்ல தான் வளரக்கூடியது. இது போக கிராம்னு இருக்குல்ல, கிராம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பச்சை பயிர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும். கிராம், பீஸ், பட்டாணி, பொட்டேட்டோ, டொமேட்டோ சொல்லிட்டேன். ஆனியனுமே இதுல போட்டுக்கோங்க. சரியா? ஆனியன். ஓகே, ஆனியன். சரி, எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, அண்ட் அவ்வளவு அக்டோபர் டு ஏப்ரல் வரைக்கும். ஸோ அதோட சீசன். எந்தெந்த ஸ்டேட்னா நார்த் இந்தியா நீங்க ஃபுல்லா போட்டுக்கலாம். இங்க நம்ம கொஞ்சம் சவுத் சைடு போட்டதுமா, இந்த கோஸ்டல் ரீஜன்ல இருந்து, அதாவது இந்த ஏரியா ஃபுல்லா போட்டோமா, இது ஃபுல்லா ராபி ஃபுல்லா கொஞ்சம் நார்த் போட்டுருங்க. சரியா? உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அப்படி நார்த்தன் ஸ்டேட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா செய்துங்கிறது சம்மர் சீசன்ல விளையக்கூடிய கிராப்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது வாட்டர்மெலன், குக்கும்பர். ஓகேவா? நீங்க அந்த மாதிரி போடலாம். சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ்னா அதுதான். வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், குக்கும்பர் எடுத்துக்கோங்க. குக்கும்பர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பம்கின் சேர்க்கலாம், மஸ்க் மெலன். ஓகே, மஸ்க் மெலன். அப்புறம் வந்துட்டு ஃபாடர் கிராப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபாடர் கிராப்ஸ்னா ஒண்ணும் இல்லை, இந்த கால்நடைகளுக்கெல்லாம் தீனி போடுவாங்கல்ல, ஸோ தீவனம்னு சொல்லுவாங்க. ஸோ கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராப்ஸ் எல்லாமே இந்த செய்து சீசன்ல தான் வரும். சரியா? அதுதான் ஃபாடர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளவுதான். பிட்டர் கார்ட் என்னது? பாவக்காவும் சம்மர் சீசன்ல தான் விளையக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சில வெஜிடபிள்ஸ் சம்மர் சீசன்லயும் விளையும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நார்த்தன் ஸ்டேட்ஸும் நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸும். நார்த் வெஸ்டர்னா பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் கூட எடுத்துக்கலாம் நார்த் வெஸ்டர்ன். ஓகே, ஸோ இதுவுமே நார்த் சைடு கொடுத்துருக்கான் சில இதெல்லாம். ஓகே, ஆனா ஓவராலாவே இது இந்தியாவில வரும். எல்லா பக்கமுமே நமக்கு வாட்டர்மெலன், குக்கும்பர் எல்லாமே விளையிறது தானே. சரி, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் அந்த கொஸ்டின்ல பார்த்தது வரைக்கும் சொல்லிடுறேன். இந்த காரிஃப் இருக்குல்ல, காரிஃப் வந்துட்டு ரெயின் கிராப்னு பார்த்தோமா, அதோட ரெயின்ஃபால் வந்துட்டு அபோவ் 100 சென்டிமீட்டர். சரியா? அபோவ் 100 சென்டிமீட்டர். ஏன்னா ரைஸுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரும் அபோவ் 25 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அபோவ் 25 டிகிரி செல்சியஸ். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு காரிஃப்க்கு மட்டும்தான் அதோட ரெயின்ஃபாலும் சீசனும் ஒழுங்கா கிடைச்சிச்சு. மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கு வேரி ஆகுது. ஓகே, நீங்க காரிஃப்க்கு மட்டும் பொதுவா படிச்சுக்கோங்க. அபோவ் 100 சென்டிமீட்டர், அபோவ் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது டெம்பரேச்சர், இது ரெயின்ஃபால். ஓகே, சீசன்னா ரெய்னி சீசன் நமக்கு தெரியும். இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அது போக ஒவ்வொரு கிராப்புக்குமே தனித்தனியா படிக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணா கிளாஸ் கொண்டு வரேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியா வீட் வச்சு கேட்கறாங்க, ஜூட் வச்சு கேட்டிருக்காங்க, ஃபைபர் கிராப்ஸ், ஃபைன் கிராப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராப் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் வருது. ஸோ அதை நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகே, ராபி கிராப்புக்கு வந்துட்டு ரெயின்ஃபால் வேணா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 50 to 75 கொடுத்துருக்காங்க. ஆனா ஒவ்வொரு கிராப்புக்குமே வேரி ஆகுது. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லல, பொதுவா காரிப்புக்கு மட்டும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா 2023 இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் டீடைல்ஸுமே நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணலாம். சரியா? இது வந்து இந்த PIB அப்படின்னு சொல்லுவாங்க, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல. அது வந்து டெலிகிராம்ல ஒரு குரூப்ல வந்துச்சு. சரியா? அந்த வருஷத்தோட ஓவரால் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸ், முக்கியமான கேபினெட் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மினிஸ்ட்ரியில நடந்த ஓவரால் இயரோட ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. சரியா? இயர் எண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர்ல பண்ண முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அது ஒரு கண்டென்ட் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த இயர்ல என்னென்ன நடந்தது, முக்கியமானதெல்லாம் நடந்தது, நீங்க ஒரு ஓவர்வியூவா கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்துட்டு ஏசியன் கேம்ஸ்ல ரொம்ப முக்கியமான நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைனால நடந்திருக்கும். ஸோ இது நம்ம லாஸ்டா நேற்று பார்த்த வீடியோல பார்த்துருப்போம் ஏசியன் கேம்ஸ் பத்தி. ஹாங்ஸோ சைனால நடந்திருக்கும். இதுல இந்தியா வந்துட்டு 28 கோல்டு மெடல் அடங்க 107 மெடல் 4வது பிளேஸ்ல இடம் பிடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு ஏசியன் பேரா கேம்ஸ், இது நார்மல் ஏசியன் கேம்ஸ், இது ஏசியன் பேரா கேம்ஸ். ஓகேவா? இந்த ஒலிம்பிக்ஸ் நார்மலா நடக்கும்போது பேரா ஒலிம்பிக் நடக்கும். அதே மாதிரி தான் ஊனமுற்றோர்களுக்கானது. ஓகே. ஸோ இதுலயும் இந்தியா வந்து நல்லாவே நிறைய வின் பண்ணிருப்பாங்க. இதுவுமே ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோனா தான் பார்க்கப்படுது. சரியா? 111 மெடல்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா நீரஜ் சோப்ராவோட கோல்டு மெடல் வின்னிங். சரியா? இது ரொம்ப முக்கியம். வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல நீரஜ் சோப்ரா வந்துட்டு ஜாவ்லிங் த்ரோல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஆகஸ்ட் 2023 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டோ ஜிபி ரேஸ் நடந்திருக்கும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் எவர் மோட்டோ ஜிபி பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எது ரிலேட்டடான ரேஸ்? இந்த மோட்டோ ஜிபி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து நிறைய அந்த கார் ரேஸ், பைக் ரேஸ் அப்படி சொல்லுவோமா? ஸோ அதே மாதிரியானதுதான். அதுல இந்த மோட்டோ ஜிபி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நிமிஷம், பைக்கா காரான்னு சொல்லி பார்த்தலாம். மோட்டோ ஜிபி பாரத், பைக் ரேஸ் தான். ஓகேவா? மோட்டோ ஜிபி பைக் ரேஸ். ஓகே. சில டைம் வந்து ரெண்டுக்குமே மோட்டோ ஜிபின்னு தான் கொடுப்பாங்க. இது வந்து பைக் ரேஸ். சரியா? இந்தியாவில் நடந்தது வந்து 2023 ஒடிசா ஹாக்கி மென்ஸ் சரி இது என்ன, ஒரு நிமிஷம் இது மிக்சடா இருக்கா? இது வேற பாயிண்ட், அது வேற பாயிண்ட். ஒடிசா இல்ல. ஓகே. ஸோ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியாலே முத வந்துட்டு மோட்டோ ஜிபி பாரத் அப்படிங்கிற ஒரு ரேஸ் நடந்திருக்கும். இது பைக் ரேஸ். அண்ட் இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபியில நடந்திருக்கும். ஸோ நாட் இது நான் இது சேர்ந்திருந்ததுனால தப்பா வச்சுட்டேன். ஸோ யூபியில நடந்திருக்கும். நொய்டா அப்படிங்கிற பிளேஸ்ல யூபியில நடந்திருக்கும். சரியா? ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டோ ஜிபி ரேஸ். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இந்தியால ஃபர்ஸ்ட் எவர் ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப் வந்து இந்தியா ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. இதுல இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப் 2023 எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க. சரியா? ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப் இந்தியால ஒடிசால ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். சரியா? ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அது இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். ஓகேவா? IBA நடத்தும், இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் சொல்லுவோம்ல, அவங்க நடத்தக்கூடிய வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. 2023 டெல்லியில வச்சு ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது மூணுமே இந்தியா ஆர்கனைஸ் பண்ணது. ஓகே. ஹாக்கி மென்ஸ் வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், மோட்டோ ஜிபி பாரத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், இந்தியாவில தான் நடந்திருக்கும். ஸோ அதோட பிளேசஸ் பார்த்துக்கோங்க. இது யூபி, இது வந்துட்டு ஒடிசா, அண்ட் இது டெல்லி. ஓகே. சரி. அடுத்து இந்தியா வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி செஷன் IOC 141வது IOC செஷனை நடத்திருப்பாங்க. அண்ட் இந்த செஷன்ல PM வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, யூத் ஒலிம்பிக்ஸ் 2030யும் சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2036யும் இந்தியா நடத்துறதுக்கு. ஓகே. இப்போ கரண்டா வந்து நமக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த வருஷம்? 2024க்கான பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷம் கழிச்சு 2036 இந்தியால வந்து
ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம பிஎம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ரைட்ஸ் கிடைச்சதுன்னா இந்தியாவே நடத்தலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நடத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்ச நாள் பொறுத்து தெரியும். யூத் ஒலிம்பிக்ஸும் நடத்துறதுக்குமே ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. சரியா? நாங்க ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ். இது வரைக்கும் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் அப்படின்லாம் நடந்தது பார்த்தோம். அதுல கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் தான் ஊனமுற்றோர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்காகவும் ஒரு கேலோ இந்தியா கேம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெல்லியில வச்சு நடத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 37th நேஷனல் கேம்ஸ். ஓகே, 37th நேஷனல் கேம்ஸ் வந்துட்டு கோவால நடந்திருக்கும். அண்ட் இதுலயும் மகாராஷ்டிரா தான் டாப்ல வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது சர்வீசஸ், 3வது ஹரியானா வந்திருப்பாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆகஸ்ட் மந்த் வரும். ஆகஸ்ட் 29 நினைக்கிறேன். ஆமா, ஆகஸ்ட் 29 தான். ஓகே, ஆகஸ்ட் 29 தான் நம்ம வருஷம் வந்துட்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறோம். சரியா? அது அப்போ என்ன ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2 புது போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. கேலோ இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இவங்களுக்காகவும் 2 போர்ட்டல் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அது அவ்வளவுதான். ஓகே, அது என்ன ஸ்போர்ட்ஸ் டே கொஞ்சம் அந்த அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இதை பத்தி தெரியும்னா அடுத்து இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனா அங்க வந்து என்ன பார்த்திருப்போம்னா 2024 நடந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் பார்த்திருப்போம். 2024 2023க்கான எடிஷனுக்குள்ளது நடந்திருக்கும். சரியா? 6வது எடிஷன் நடந்திருக்கும். அப்ப 2023 பாத்தீங்கன்னா 2022க்கான எடிஷன் நடந்திருக்கும். 5வது. ஓகேவா? 5வது எடிஷன். ஓகே, இது பிப்ரவரி 2023. அப்போ இந்த டைம் வந்து 2022க்கான கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடந்திருக்கும். இந்த வருஷம் பிப்ரவரி ஜான்ல வந்துட்டு 2023க்கானது அது 6வது எடிஷன். ஓகேவா? 2 இது நடந்திருக்கும். இந்த ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எதுனாலும் கேட்கலாம். 5th எடிஷனும் கேட்கலாம், 6th எடிஷன் கேட்கலாம். 5th எடிஷன் கேட்டா அது 2023 நடந்ததுன்னு சொல்லலாம். 6th எடிஷன்ல கேட்டா அது 2024 சொல்லலாம். அந்த நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வேணா போய் பார்க்கலாம். இங்க இருக்கும் பாருங்க. இதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த 2022ங்கிறது 5வது எடிஷன். ஓகே, 2023க்குள்ளது வந்துட்டு 6வது எடிஷன். அண்ட் இது ரெண்டுமே ஒரு வருஷம் தள்ளி தான் நடந்திருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படலாம். பட் கிளியரா இருந்துக்கோங்க. இது 5வது எடிஷன் வந்துட்டு 2022க்கானது அது 2023 ஃபெப்ல நடந்திருக்கும். இந்த 2023க்கான 6வது எடிஷன் 2024 ஜான்ல நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது 2 தான் வித்தியாசம். அதே மாதிரிதான் வின்டர் கேம்ஸும் அப்படிதான் இருக்கும். அதே போல இந்த பாருங்க, வின்டர் கேம்ஸும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 3rd நம்ம 4th வரைக்குமே படிச்சிட்டோம். 4th வந்துட்டு 2024 நடந்திருக்கும். ஓகே, இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அண்ட் தென் அப்புறம் வந்துட்டு இந்த கேம்ஸ்லாம் வந்து வின்டர் கேம்ஸ் எங்க நடந்திருக்கும்? பொதுவாகவே குல்மார்க் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு லாஸ்ட் இயர். ஓகே, ஸோ இதுல ஜம்மு காஷ்மீர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. 2வது மகாராஷ்டிரா, 3வது ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ டோட்டலா இந்த டைமையும் இந்த கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நடக்கும் போதே 40 கேலோ இந்தியா சென்டர்ஸை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேர் லான்ச்டு. ஓகே, ஆன்லைன் வழியாவே நம்ம அந்த டைம் வந்து யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்த அனுராக் தாக்கூர். ஓகேவா? அவங்க தான் அந்த டைம் இருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அவங்க வந்து 40 கேலோ இந்தியா சென்டர்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் லாஸ்ட் இயர் வந்த முக்கியமான கேம் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அடுத்து இன்னைக்கான ஸ்கீம் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கீம் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா. ஓகேவா? கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனானும் உண்டு. கௌசல் விகாஸ் யோஜனா ஒண்ணு இல்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஓகேவா? இதுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். அதுலயும் பர்டிகுலரா இந்த பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனாக்கு கீழே தான் இந்த ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு வரும். இது என்னன்னா ரயில்வே சம்பந்தமான ட்ரைனிங் வந்துட்டு யூத்க்கு கொடுக்கணும், இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து
50,000 யூத்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்றதுக்காக. ஓகே, இதனால ஜாப் கேரண்டி கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பட் அந்த ரயில்வேல இருக்கக்கூடிய இந்த ஃபிட்டர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், வெல்டிங் இது ரிலேட்டடா எல்லாத்துக்கும் ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த யோஜனா. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு 3 வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இதோட ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 18 to 35. ஓகே, ஸோ ஓவராலா வந்து மொத்தமா 75 இன்ஸ்டியூட்ல 75 ரயில்வே இன்ஸ்டியூட்ல இதுக்கான ட்ரைனிங் நடக்க போகுது. ஓகே, ஸோ இது என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. இந்த எதோட சப்ஸ்கீம் அப்படின்னு கேட்டா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவோட சப்ஸ்கீம். இது வந்து 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. இது இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கும். சரியா? இந்த 75வது அமிர்த்கா, அதாவது 75வது இண்டிபெண்டன்ஸ் இயர் அந்த டைம்ல தான் வந்திருக்கும். 2022, 23 இந்த டைம்ல தான் வந்திருக்கும். ஓகே, ஆனா இது இதோட சப்ஸ்கீம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாங்கிறது வந்து மிலிட்டரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வரும். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் இதுக்கு கீழே PMKVY வரும். அண்ட் இந்த ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே வரும். சரியா? இதுதான் இங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இங்க கொடுத்துருக்கோம். சரியா? இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரைனிங் வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்க போறோம், ஸோ எந்த வயசு கேட்டகரியில இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்க போறோம். அண்ட் டோட்டலா 75 இன்ஸ்டியூட்ல இந்தந்த பிளேசஸ்ல 17 ஜோன், மொத்தம் 17 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கும். அண்ட் அதுல 7 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அங்க எல்லாம் வச்சு இந்த ரயில் கௌஷல் விகாஸ் யோஜனா மூலமா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அ ஜாப் கேரண்டி. ஓகே, அதுவும் கொடுத்துருந்தாங்க ஒரு பிளேஸ்ல. ஜாப் கேரண்டி கிடையாது, பட் ட்ரைனிங்காக, ஸ்கில் ட்ரைனிங்காக. சப்போஸ் ஃபியூச்சர்ல அவங்களுக்கான ஜாப் ஏற்படுத்தும் போது இந்த ஸ்கில் இருக்கணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நேஷனல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கமிஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் வந்த பில்ஸ். நம்ம எந்த ஒரு பில்லுமே மிஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நேத்து வந்து டென்டல் கமிஷன் பில் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கமிஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இதுவும் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் தான். ஓகேவா? இது பாஸ் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இதுவும் பாஸ் ஆயிடுச்சுதான். பட் என்னன்னா நர்சிங் கவுன்சில் ஆக்ட், இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆக்ட் வந்து 1947 போட்டிருப்பாங்க. இது இப்ப ரொம்ப அவுடேட் ஆயிடுச்சு. சரியா? இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. நர்சிங் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1947 as the act is outdated and does not reflect the current needs and demands of the nursing and midwifery profession, which has evolved significantly over the years in terms of education, training, practice and services standards. ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது பழைய ஆக்ட் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ட்ரெண்ட், கரண்ட் நீட்ஸுக்கு ஏத்தாப்புல புது ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, புது ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுல நிறைய வந்து புது விஷயம் சேர்த்திருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு முக்கியமான ரெவல்யூஷனிங் த நர்சிங் எஜுகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் செக்டர். ஓகேவா? இது வந்து ஒரு ரொம்ப ரெவல்யூஷனரியா பார்க்கப்படுது இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நர்ஸ், மிட்வைஃபரி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கரண்ட் டிமாண்ட்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணும் வகையில இந்த நேஷனல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கமிஷன் பில் அல்லது ஆக்ட் இப்போ ஆக்டாவே மாறிடுச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஒரு NNMC அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுதான் அந்த நேஷனல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்றோமா, அது ஒரு கமிஷனாவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரியா? இந்த கமிஷனை உருவாக்குறது தான். ஓகே, இந்த ஆக்ட் மூலமா இந்த கமிஷனை உருவாக்கியிருக்காங்க. என்ன கமிஷன்? நேஷனல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கமிஷன் as a regulatory body for nursing and midwifery professionals. ஓகேவா? இந்த கமிஷன் NNMC அப்படிங்கிற கமிஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஸோ அவ்வளோதான் இந்த பில் பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டலாக வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்த எல்லா பில்லும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, கிட்டத்தட்ட 25 பில் இருக்கு, 24 பில் இருக்கு. அது போகவும் இன்னும் தனியா வேற எடுத்து வச்சிருக்கேன். சரி, இதுக்கு முன்னாடி வந்த 2023க்கு முன்னாடி வந்த பில்ஸும் சிலது பார்க்கலாம், அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இந்த 24 முடிக்கிறது ஃபர்ஸ்ட் கோல். ஸோ பார்ப்போம். 2023ல மட்டுமே 24 பில் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லி இதே வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ரெகுலரா வீடியோஸ் பாருங்க. அண்ட் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ, பை.